ஒரு காதல். அடிக்கடி மேடம், நான் எல்லா ஸ்கூல்லயும் தான் தினமும் ஐஸ் விக்கிறேன் மேடம். நான் எந்த தப்பு பண்ணல மேடம். ஏண்டா கையும் களவுமா மாட்டதுக்கு அப்புறமா உண்மையை ஒத்துக்க மாட்டியா? சொல்லு. நீயா உண்மையை ஒத்துக்கிட்டா உனக்கு தண்டனை கம்மியா தான் கிடைக்கும். ஆனா நாங்களா ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிச்சு உண்மையை வர வச்சோன்னு வெயி அவன உனக்கு தூக்கு தண்டனை தான் சொல்லிட்டேன். உண்மையை சொல்லு. நீ ஐஸ்கிரீம் மட்டும் தான் வித்தியா? வேற எந்த தப்பும் பண்ணல? சொல்லு. இல்ல மேடம், கண்டிப்பா நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். இல்லனா உன்னை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அடிச்சு சாவடிச்சிடுவோம். சொல்லு. எதுக்கு இப்படி குழந்தைங்களை கொல்றேன்னு சொல்லு. ஐயோ, நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். நான் புள்ள குட்டிக்காரன் மேடம், என்ன விட்டுருங்க மேடம். ஏண்டா புள்ள குட்டிக்காரன்ற? அப்புறம் எப்படிடா இப்படி எல்லாம் பண்ண உனக்கு மனசு வருது? அடுத்தவங்க குழந்தைங்க மேல உனக்கு என்ன அவ்வளவு கோவம்? இந்த சின்ன குழந்தைங்களை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? அடுத்தவங்க குழந்தைங்கன்னா உனக்கு சாதாரணமா போச்சா? மேடம், என்ன விட்டுருங்க மேடம். விட்டுருங்க மேடம். நான் உண்மை சொல்லிடுறேன் மேடம். உண்மை சொல்லிடுறேன் மேடம். மேடம், உண்மை சொல்லிடுறேன் மேடம். அடிக்காதீங்க மேடம். சொல்லு. சொல்லு. நான் ஏதோ வயிற்று பொழப்புக்காக இப்படி பண்ணிட்டேன் மேடம். ஸ்கூல் பக்கத்துல இப்படி சிகரெட்லாம் விற்க கூடாது. இந்த ஏரியாலே சிகரெட் ரொம்ப டிமாண்டு. அதனால நான் என்னோட ஐஸ்கிரீம் வண்டியிலேயே சிகரெட்டை மறைச்சு விற்கிறேன். நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. நான் இந்த ஏரியாவில் இருக்கிற பெரியவங்களுக்கு மட்டும்தான் விற்கிறேன். ஒரு நாளைக்கு 4-5 பேக்கெட் மட்டும்தான் மேடம் விற்கும். வேணும்னா நீங்களே பாருங்க மேடம். இதை பாருங்க மேடம். ஏண்டா நிஜமாவே நீ சிகரெட் மட்டும்தான் வித்தியா? அப்புறம் எதுக்கடா கிரிமினல் மாதிரி அப்படி முழிச்ச? என் மொழியே அப்படிதான் மேடம். என்னை பார்த்துதான் கஞ்சா விற்கிறோன்னு என்ன பிடிச்சா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் மேடம்? ஒரு ஐஸ்கிரீம் வண்டியில ஒரு 4 பேக்கெட் சிகரெட் மறைச்சு விற்கிறது அவ்வளோ பேர் குத்தமா? இதுக்கு போய் இப்படி அடிக்கிறீங்களே மேடம். யோ, இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? எங்க சொல்லட்டீங்க? நீங்க இந்த மாதிரி அப்பாவி இழிச்ச வாயின்களை தானே பிடிச்சி அடிக்கிறீங்க. இந்த போதை பொருள் கடத்துறவன், குழந்தைங்களை கடத்தி கொலை பண்றவன், இவங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. இப்படி சில்லறை கேஸை பிடிக்க மட்டும் வந்துருவீங்க. இதை மட்டும் எப்படிதான் கண்டுபிடிச்சு வந்துடுறீங்கன்னே தெரியல. ஆனா ஒண்ணு, ஒரு அப்பாவியா நீங்க பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அடிச்சிருக்கீங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லியே தான் ஆகணும். போலீஸ் அராஜகம் ஒழிக! போலீஸ் அராஜகம் ஒழிக! போலீஸ் அராஜகம் ஒழிக! போலீஸ் அராஜகம் ஒழிக! அந்த பயம் இருக்கட்டும். அப்பாடா, என்ன கையல், நம்ம அதிர்ஷ்டம் கிரிமினல் ஈஸியா நம்ம கையில மாட்டிக்கிட்டான்னு நினைச்சா இப்படி சொதப்பிடுச்சே. இந்நேரம் அவன் மட்டும் கொலைகாரனா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நம்ம வந்த வேலை ஈஸியா முடிஞ்சிருக்கும். அவனை அப்படியே தூக்கி ஆட்டோல கொண்டு போயிட்டு குழந்தை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு குழந்தைய காப்பாத்திருக்கலாம். ஆனா கொஞ்ச நேரத்துல எல்லாம் புஸ்ஸுன்னு போயிடுச்சே. அந்த ஐஸ் வண்டிக்கார ஏமாத்திட்டான். அவன் ஏமாத்தல, நாம தான் தேவையில்லாம அவன் மேல சந்தேகப்பட்டு ஏமாந்துட்டோம். நான் எப்பவும் கவனமா தான் இருப்பேன். ஆனா இந்த விஷயத்துல என்னமோ தப்பு பண்ணிட்டேன். அவன் மொழியும் ஆளும் அப்படியே குழந்தை பிடிக்கிறவன் மாதிரியே இருந்தானா, அதான் அவன் மேல சந்தேகப்பட்டு தேவையில்லாம அடிச்சு ஒரே குழப்பம் பண்ணிட்டேன். என்ன கொஞ்சம் பொறுமையா விசாரிச்சிருக்கலாம். வேற ஏதாவது தகவலாவது கிடைச்சிருக்கும். அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டோம். சரி விடு கையல், அவனை பார்த்தா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற மாதிரி தான் இருக்கான். அவனுக்காக நீயே ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவன் ஸ்கூல் ஏரியால சிகரெட் வைக்கிறதும் தப்பு தானே. அதுக்கான தண்டனைய அவன் அனுபவிச்சுதான் இருக்கட்டுமே. அவனை விடு, நாம அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிப்போம். கையல், நம்ம வேற யாரையாவது விசாரிச்சு பார்க்கலாமா? சரி பிரியா, வா போலாம். கையல், அங்க பாரு. கையல், வா, அவர் பாக்குறதுக்குள்ள போயிடலாம். இல்லனா அவர் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்பாரு. நம்ம இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனது அவருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். கையல், கையல் வந்துரு, நாம இங்க இருந்து போயிடலாம். அவர் பார்த்தா நம்மள சந்தேகப்படுவாரு. இப்ப சந்தேகப்பட வேண்டியது அவர் இல்ல பிரியா, நான் தான். என்ன கையல் சொல்ற? அவங்க எதுக்கு வந்திருந்தா நமக்கு என்ன? எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்புறது தான் நமக்கு நல்லது.